அப்பொழுது சோதோம் மேலும் கொமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அல்லேலூயா. அதன் பூமியின் பயிரையும் குடிகளையும் பட்டணங்களையும் எல்லாத்தையும் ஆண்டவர் அழித்து போட்டார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த பட்டணத்தில் ஒரு 10 நீதிமான்கள் இருந்திருந்தால் கர்த்தர் அதை அழிக்காம காப்பாற்றி இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை பெருகுச்சு, அவருடைய கிருபை கொடுத்தார். எப்படியாவது அவர் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவருடைய கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா அவர்கள் அதை அறியாமல் மேலும் மேலும் பாவத்திலே அவர்கள் நிலை கொண்டிருந்ததினாலே அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே ஸ்தோத்திரம். லோத்தும் அவருடைய மனைவி 2 பிள்ளைகள் மட்டும்தான் மீட்கப்பட்டான். அதுலயும் லோத்துவின் மனைவி ஸ்தோத்திரம் தான் வாழ்ந்த அந்த பட்டணம் அழியேன்னு சொல்லி அதை பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் அவளும் மரிச்சு போயிட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த உப்பு தூண் இன்னும் இஸ்ரவேல் தேசத்துல இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவம் பெருகுகிற இடத்திலே கர்த்தருடைய கிருபை பெருகுது. அதனால கிருபை பெருகுதுன்னு சொல்லி நாம் பாவத்திலே நிலை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் என்ன ஆகும்? சோதோம் கொமோராவுக்கு நடந்தது போல, நோவாவின் காலத்திலே நடந்தது போலதான் நடக்கும்.